கோவக்காய் வச்சு தான் ஒரு பொரியல் பண்ண போகிறோம். கோவக்காயை நல்லா கழுவிட்டு நீல வாக்கில் எப்படி நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு காயை 6 பீஸு இல்லை 5 பீஸு அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கோவக்காயை இதுமாரி நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து இதை வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபடட்டும். பருப்பு கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இப்போது 1 ஸ்பூன் மல்லி, 2 மிளகாய். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க. இந்த 2 காஷ்மீர் மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாய் தூள் தான் அப்புறமா போடுவேன். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சோண்டு தேங்காய் பல்லாக கீறியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம இதில் எண்ணெயில் தான் வேகணும், தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது. நல்லா கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட பாவக்காய் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விடுவோம். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கணும். அடுப்பை சிம்மிலே வச்சு தான் வதக்கணும். இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அது வேகட்டும். அப்போக்கப்போ திறந்து சிம்மில் தான் இருக்கணும். ஒரு 3/4 பதம் வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மஞ்சள்தூள் போட்டுருக்கேன். எப்போ திறந்து கிண்டி விடணும். நல்லா கோவக்காய் வெந்துருச்சு. மொத்தம் 15 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கோம். தண்ணி எதுவும் ஊற்றலை. ஆனால் நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள். போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். பொடி போட்டு நான் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் காரத்துக்கு அந்த மிளகாயை போட்டுக்கணும். அப்படிதான் பொடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சு கிளறி இறக்கணும். நல்லா ஒரு கோவக்காய் டீப் ஃப்ரை ரெடி. ஒரு வித்தியாசமான சுவையில் கோவக்காய் ஃப்ரை ரெடி. இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.